இயேசுவின் நாமத்தில் வரவேற்று சோஷியல் மீடியாவில் மூலமாய் பார்க்கிற சகோதர சகோதரிகளையும் நான் இயேசுவின் நாமத்தில் அன்போடு கூட வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, நம் ஒரு கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த கடைசி காலத்துக்கு முன்பதாக ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை தம்முடைய பக்கமாய் திருப்பும்படியாக ஒரு எழுப்புதலை தேசத்திலே ஆண்டவர் அனுப்பி கொண்டிருக்கிறார். உலகம் முழுவதிலும் ஒரு மாபெரும் எழுப்புதல் உண்டாகி கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நாம் கூடி வந்திருப்பது கர்த்தருடைய கிருபை. அநேகருடைய வாழ்வில் எழுப்புதல்னாலே இனம் தெரியல, அல்லது எழுப்புதலுக்குரிய ஞானமும் இல்லாதபடினாலே அதை குறித்து ஆராய்ந்து பார்க்கவும் முடியலை, அதை குறித்து அறிந்து கொள்ளவும் விருப்பமில்லாமல் நாம் இருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த எழுப்புதல் என்பது இதுக்கு பின்பதாக உபத்திரவங்களை சந்திக்க வேண்டிய காலகட்டத்துக்கு முன்பதாக கர்த்தர் கொடுக்கிற ஒரு பெரிய கிரேஸ், ஒரு பெரிய கிருபை, அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த காலகட்டத்திலே தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஆண்டவர் எழுப்புதலை அனுப்பி கொண்டே இருக்கிறார். ஒருவேளை நாம் நினைக்கலாம், பெரிய கூட்டம் கூட்டுவது தான் எழுப்புதல், அல்லது நிறைய ஊழியக்காரங்களை கூட்டி அவங்களுக்காக ஜெபம் பண்ணுறது தான் எழுப்புதல் அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். அதுவல்ல எழுப்புதல். அது எழுப்புதலிலே ஒரு பகுதி, அவ்வளவுதான். எழுப்புதல் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாய் உண்டாக வேண்டும். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாக உண்டாகிறது தான் எழுப்புதல். அதுதான் சபைக்கு போகிறது, அதுதான் தேசத்துக்கு கடந்து போகிறது. இன்றைக்கு அநேகருடைய வாழ்வில் பிரச்சனைகளை குறித்து தான் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய தேவைகளை குறித்து தான் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஆசீர்வாதத்தை குறித்து, நம்முடைய சுகத்தை குறித்து, இதுதான் நம்முடைய மைண்டில் இருக்கிற மிகப்பெரிய பாரமாக இருக்கிறது. அவை எழுப்புதலுக்கு தடையாக இருக்கக்கூடிய காரியம். எழுப்புதல் உண்டாக வேண்டும் என்று சொன்னால் ஒரு தனி மனிதனுக்குள்ளாக கர்த்தர் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் சில காரியங்களை நாம் விட்டு கொடுத்து தான் ஆக வேண்டும். ஆவியானவருக்கு இடம் கொடுத்து தான் ஆக வேண்டும். ஆவியானவர் நம்மை இயக்க வேண்டும். ஆவியானவர் நம்மை நடத்த வேண்டும். அபிஷேகம் பெற்றிருக்கலாம், பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருக்கலாம், ஆனால் ஆவியானவர் நம்மை இயக்குகிறாரா என்று சொன்னால் அது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். நம்ம தான் ஆவியானவரை இயக்கிட்டிருக்கோம். ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம ஆண்டவரை இயக்க ஆரம்பிக்கிறோம். ஒரு குறிப்பிட்ட காரியத்தை ஆண்டவர் செய்ய வைக்கிறோம். ஒரு குறிப்பிட்ட காரியத்தில் ஆண்டவரிடத்தில் போராடி கொண்டு இருக்கிறோம். அவையெல்லாம் எனக்கு அன்பான அன்பு சகோதரனே, சகோதரியே, நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம், பரிசுத்த ஆவியானவர் நம்மை இயக்க வேண்டும். நம்மை இயக்கும் போது தான் அந்த எழுப்புதலை கர்த்தர் உண்டாக்கி கொடுக்க முடியும். நீங்கள் ஆவியானவரை இயக்குகிறவர்களாக இருக்கக்கூடாது. பரிசுத்த ஆவியானவர் நம்மை இயக்கணும். ஹல்லேலூயா. அதுதான் ஒரு மனிதனுக்குள்ளாய் உண்டாகக்கூடிய எழுப்புதல். எனக்கு அன்பானவர்களே, பாருங்கள், ஆவியானவருடைய காலத்தில் வாழ்ந்து கொண்டு பரிசுத்த ஆவியானவரை குறித்து தெளிவில்லாதபடினாலே தான் இந்த எழுப்புதலில் பங்கு பெற முடியாமல், எழுப்புதலை குறித்து அறிந்து கொள்ள முடியாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தை நாம் இப்படி வாசிக்கும் பொழுது இந்த வேத பகுதி இப்படியாக சொல்லுகிறது, வாசிக்கலாம். அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் போல, அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
ஆதி அப்போஸ்தலர் நாட்களிலே 120 பேர் மேல் மாடியிலே கூடி ஜெபிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் பலமாய் இறங்குகிறார். பரிசுத்த ஆவியோட பலமாய் இறக்கப்படுகிறது. அந்த அபிஷேகம் இறங்கும் பொழுது பாருங்க, அவர்கள் வெவ்வேறு பாஷைகளிலே பேசினார்கள். ஒரு பெரிய எழுப்புதல் அந்த இடத்துல உருவானது. அதற்கு முன்பதாக அப்படிப்பட்ட எழுப்புதல் வரல. அந்த இடத்துல தான் எழுப்புதல், ஆவியானவர் கொண்டு வருகிற ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆதி நாட்களில் ஆவியானவர் இல்லையா? ஆவியானவர் இருந்தார். ஒரு குறிப்பிட்ட நபர் மேலே வந்து அமர்வார். அவர்களை அவர் தீர்க்க தரிசனம் சொல்ல வைப்பார். அதன் பின்பதாய் அவர்களை விட்டு கடந்து போய் விடுவார். ஆனால் இயேசு கிறிஸ்து மகிமைப்பட்டதுக்கு பின்பதாக, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததுக்கு பின்பதாக என்றென்றைக்கும் நம்மோடு கூட இருக்கும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாய் ஊற்றப்பட்டிருக்கிறார். அவர் நமக்குள்ளாய் ஊற்றப்படுவதற்கு ஒரு எழுப்புதலின் அக்கினி தேவைப்படுகிறது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த கடைசி காலத்தில் கர்த்தர் அப்படிப்பட்ட நபர்களை தான் ஆண்டவர் எழுப்ப விரும்புகிறார். பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றியற வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொல்லி இயேசு தம்முடைய விருப்பத்தை நம்மிடத்தில் சொல்லி போயிருக்கிறார். இந்த எழுப்புதலின் காலத்தில் ஆவியானவர் நமக்குள்ளாய் இறங்கும் பொழுது என்ன சம்பவங்கள் நடக்கும்? நீங்கள் ஆதி காலத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது எருசலேம் தேவாலயத்தை சாலமோன் நேர்த்தியாய் கட்டினார். அவர் கட்டி முடித்த பின்பதாக அங்கு ஒரு எழுப்புதலை கர்த்தர் கொடுக்கிறார். அது எப்படிப்பட்ட எழுப்புதல்? 2 நாளாகம புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது 2 நாளாகமும் 5ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது, அவர்கள் ஒருமிக்க பூரிகைகளை ஊதி ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து பாடினார்கள். ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையிலும் பாடகர் பூரிகைகள் தாளங்கள் கீத வாத்தியங்களுடைய சத்தத்தை தொனிக்க பண்ணி கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதென்று அவரை ஸ்தோத்தரிக்கையிலும் கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் நிறையப்பட்டது. அந்த மேகத்தின் நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்து நிற்க கூடாமல் போயிற்று. கர்த்தருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்பிற்று. ஒரு பெரிய எழுப்புதல், ஒரு பெரிய பிரசன்ஸ், தேவனுடைய பிரசன்னம் அந்த தேவாலயத்தில் வந்து இறங்கினது. தேவ மகிமை அந்த தேவாலயத்தில் வந்து இறங்கினது. அங்கே ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாயிற்று. எப்படிப்பட்ட எழுப்புதல்? ஆசாரியர்கள் ஊழியம் செய்ய முடியாத அளவுக்கு, ஒருத்தரை பார்க்க முடியாத அளவுக்கு, ஒருத்தருக்கு ஒருத்தர் ரெகக்னைஸ் பண்ணிக்க முடியாத அளவுக்கு தேவ பிரசன்னம் அங்கே மூடினது. தேவ மகிமை அங்கு மூடினது. ஏசாயா தீர்க்கதரிசி அந்த மகிமையை தான் கண்டார். அவருடைய மகிமையை அவன் கண்டது போல சாலமோன் ஜெபித்த பொழுது தேவாலயம் முழுவதும் அந்த மகிமை இறங்கினது. பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். எழுப்புதலின் காலத்தில் கர்த்தர் அந்த விதமான மகிமையை தான் கொடுக்க விரும்புகிறார். அப்படிப்பட்ட எழுப்புதலின் அபிஷேகத்தை தான் கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். அநேகருடைய வாழ்வில் அபிஷேகனா என்னான்னு தெரியல, அவருடைய பிரசன்னா என்னான்னு தெரியல. பிரியமானவர்களே, அவர் தம்முடைய பிரசனத்தினாலே தம்முடைய ஜனங்களை நிரப்ப விரும்புகிறார். அந்த மகிமை இறங்கும் பொழுது
அந்த இடத்துல ஒரு பெரிய மாற்றம் உண்டாகிறது, ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகிறது. இந்த கடைசி காலத்தில் கர்த்தர் நம்மை தேவாலயமாய் வைத்திருக்கிறார். நாம் தான் தேவாலயமாய் இருக்கிறோம். நீங்கள் தான் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்பதாக வேதம் சொல்லுகிறது. பரிசுத்த ஆவியானவர் தங்குகிற ஆலயமாய் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். நமக்குள் தான் அந்த மகிமையின் பிரசனத்தை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். அந்த அபிஷேகத்தின் அக்னியை கர்த்தர் ஊற்ற விரும்புகிறார். அப்பொழுதுதான் ஒரு மனிதனுக்குள்ளாய் எழுப்புதலை கர்த்தர் கட்டளையிட முடியும். ஹல்லேலூயா. இந்த அபிஷேகத்தை வாஞ்சித்து பெறும் பொழுதுதான், இந்த எழுப்புதலின் அக்னியினால் நிரப்பப்படும் பொழுதுதான் ஒரு மனிதனுக்குள்ளாய் எழுப்புதல் உண்டாகும். பிரியமானவர்களே, நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு பெரிய கூட்டம்தான் எழுப்புதல் அல்ல, ஒரு பெரிய சபைதான் எழுப்புதல் அல்ல, ஒரு பெரிய கன்வென்ஷன் தான் எழுப்புதல் அல்ல. அவைகளெல்லாம் ஒரு பகுதியாக இருக்கலாம். தனி மனிதனுக்குள்ளாகத்தான் கர்த்தர் எழுப்புதலை கொண்டு வருகிறார். இங்கு தேவாலயத்திலே சாலமோன் ஜெபிக்கும் பொழுது ஒரு மனிதன் ஜெபித்தான், எழுப்புதல் உண்டாயிற்று. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தார், எழுப்புதல் உண்டாயிற்று. ஒரு தனி மனிதனை கொண்டுதான் கர்த்தர் பெரிய எழுப்புதலை கொண்டு வருகிறார். பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே உங்களை கொண்டுதான் கர்த்தர் ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வர விரும்புகிறார். ஒரு பெரிய கூட்டத்தை கொண்டு அல்ல, ஒரு பெரிய ரிவைவல் மீட்டிங் அப்படின்னு சொல்லி நடத்துகிறாங்களே அதை கொண்டு அல்ல, ஒரு தனி மனிதனுக்குள்ளாகத்தான் கர்த்தர் எழுப்புதலை கொண்டு வர விரும்புகிறார். ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, 1901 அமெரிக்கா தேசத்தில் அசுசா என்று சொல்லுகிற ஒரு தெரு உண்டு. அந்த அசுசா என்று சொல்லுகிற ஒரு தெருவில் ஒரு நபர் வேதாகம கல்லூரி வைத்திருந்தார். பெத்தேல் வேதாகம கல்லூரி என்று சொல்லி, அவர் பெயர் வில்லியம் செய்மோர் என்று சொல்லுகிற அவருடைய பெயர். வில்லியம் செய்மோர் என்பவர் ஒரு கண் இல்லாதவர், ஒரு கண்ணு தான் அவருக்கு உண்டு. அவர் கருப்பர் இனத்தை சார்ந்தவர், அவர் வெள்ளைக்காரரும் அல்ல. அந்த பகுதியிலே பாருங்க, அவர் அங்கு அந்த கல்லூரி வைத்திருந்து கல்லூரி மாணவர்களை எல்லாம் அவர் அப்படி பழக்கவித்து ஊழியம் செய்ய அனுப்புவார். அப்பொழுது ஒரு கேள்வி அந்த கல்லூரி மாணவர்களை பார்த்து இந்த வில்லியம் செய்மோர் என்று சொல்லுகிற தேவ மனிதர் பார்த்து கேட்டாராம், நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை குறித்து என்ன நினைத்திருக்கிறீர்கள், என்ன சொல்லுகிறீர்கள் என்று சொல்லி. பிரியமானவர்களே, அப்போது ஒரு சகோதரி எழும்பி சொன்னார்களாம், அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொள்வதற்கு அடையாளமாய் அந்நிய பாஷையிலே ஆண்டவரை துதிப்பது தான் என்று சொல்லி அந்த பாஸ்டரை கூப்பிட்டு அந்த சகோதரியுடைய தலையில் மேலே கை வைத்து ஜெபிக்க சொன்னார்களாம். அப்படி அவர்கள் ஜெபிக்கும் பொழுது ஒரு பெரிய வல்லமை அந்த சகோதரியை நிரப்பினது. அது நிரப்பினவுடன் அந்த கல்லூரியில் இருக்கிற அத்தனை பேர் மேலும் அந்த அபிஷேகத்தின் அக்கினி இறங்கினது. பெரிய ஒரு மாற்றம் அவளுக்குள்ள உண்டானது. இதை பார்த்த பக்கத்தில் ஒரு மெத்தடிஸ்ட் சபை இருந்தது. அந்த நாட்களில் அப்படி தான், பெண்டிகாஸ்ட் சபைகள்லாம் கிடையாது. 1906 அப்புறம் தான் பெண்டிகாஸ்ட் சபைகள்லாம் உருவானது. அதுக்கு முன்னாடி பெண்டிகாஸ்ட் சபைகள் கிடையாது. அதுக்கு முன்னாடி ஃப்ரண்ட்லைன் சர்ச்சஸ் என்று சொல்லுகிற இப்படிப்பட்ட சபைகள் தான் இருந்தது. ஆங்கிலிக்கன் சர்ச்சஸ், அப்படி மெத்தடிஸ்ட் சர்ச்சஸ், இந்த மாதிரியான சபைகள் தான் இருந்தது. பாருங்க, அந்த நாட்களில் அந்த மெத்தடிஸ்ட் சபையில் இவரை பேசும்படியாக அழைத்தார்களாம் இந்த வில்லியமை. இவர் போகும் பொழுது பார்த்தீங்கன்னாக்கா பெரிய பூட்டு தொங்கி இருந்துச்சாம், ஒரு பெரிய பூட்டு தொங்கி இருந்துச்சு. அங்கே இருக்கிற விசுவாசிகளாம் இவரை உள்ளே விடக்கூடாது, இவரை விடக்கூடாதுன்னு சொல்லி பயந்து சபையை பூட்டிட்டு போயிட்டாங்களாம். இவருக்கு சபை நடத்துவதற்கு இடம் இல்லை, சபை எங்கே நடத்துறதுன்னு தெரியல. அப்போதான் அந்த அசுசா என்று சொல்கிற ஒரு வீதியில் ஒரு குதிரை லாயத்தை பார்த்தாராம். குதிரை லாயன்னு சொன்னாக்கா குதிரைகள்லாம் கட்டி வைப்பாங்க தெரியுமா, அந்த குதிரை லாயத்தை பார்த்தார். கீழெல்லாம் குதிரை இருந்தது. மாடியில் இப்படிப்பட்ட ஒரு இடம்தான், 60க்கு 40 அவ்வளவுதான் இந்த இடம்தான். இப்படிப்பட்ட ஒரு இடத்துல தான் அவர் ஆண்டவரை ஆராதிக்க ஆரம்பித்தார். ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது தேவ பிரசனம் அங்கு வந்து இறங்கினது. ஒரு பெரிய ரிவைவல்.
அணு தினமும் தேவனுடைய பிரசனம் அந்த தேவாலயத்தில் வந்து நிரப்புமா. அப்படி நிரப்பும் பொழுது எதிர்க்க யார் இருக்காங்கன்னு தெரியாதாம். அப்படி அவருடைய மகிமையின் பிரசனம் அந்த தேவாலயத்தை நிரப்பினது. இதை பார்க்க பல இடங்களிலிருந்து வந்தார்கள். பல இடங்களிலிருந்து வருகிறவர்களை எல்லாம் அந்த பிரசனம் மூடினது. அபிஷேகம் அவர்களுக்குள்ளாய் வந்தது. அவர்கள் எல்லாம் மனம் திரும்பினார்கள். பெரிய எழுப்புதல். 2006 ஆண்டில் பெரிய ஒரு ரிவைவல் அந்த சபையின் மூலமாய் 3.5 ஆண்டு காலம்தான் இந்த உலகத்தில் அவர் ஊழியம் செய்தார். அந்த 3.5 ஆண்டு காலத்தில் பெரிய ரிவைவல். எப்போ ஆதி அப்போஸ்தலர் நாட்களிலே எப்படி அந்நிய பாஷை பேசி கர்த்தரை ஆராதித்தார்களோ அதன் பின்பதாக ஒரு பெரிய கேப். அதன் பின்பதாக அந்நிய பாஷை பேச மாட்டாங்க, ஆனால் தேவ பிரசன்னத்தை உணர்வாங்க, ஆவியானுடைய நடத்துதலை உணர்வாங்க, அந்நிய பாஷை பேச மாட்டாங்க. பாருங்க, இந்த வில்லியம் செய்மோர் என்று சொல்லுகிற இந்த தேவ மனிதர் நடத்தின சபையில பெரிய எழுப்புதல் உண்டானதுனால எப்போ அந்நிய பாஷை பேசிட்டு இருந்தாங்களாம். எப்போ முதல் முறையா அந்நிய பாஷை பேச ஆரம்பித்தாங்க. அந்த அந்நிய பாஷை பேசுகிற அனுபவம் தான் இன்றைக்கு நம்மையும் பின்தொடர்ந்து வருகிறது. அவர் அந்நிய பாஷையில பேச ஆரம்பித்த பொழுது எல்லாருக்குள்ள அந்த அபிஷேகம் இறங்கினது. பாருங்க, அந்த அபிஷேகம் இறங்கும் பொழுது பாருங்க, கண் தெரியாதவங்கள 35 பேர் கண் தெரியாதவங்க கண்கள் திறக்கப்பட்டது. கால் நடக்க முடியாதவர்கள், கால் முடமாய் கிடக்கிறவர்கள் காலெல்லாம் வளர்ந்ததாம். இந்த அபிஷேகம் இறங்கும் பொழுது அவர் சுகத்துக்காகலாம் ஜெபம் பண்ண மாட்டார். ஆவியோட பிரசனம் இறங்கும் பொழுது கை இல்லாதவனுக்கு கை வளர்ந்து வருமாம். பலத்த அற்புதங்கள் நடந்தது. பலத்த அற்புதங்களை கர்த்தர் கொண்டு வந்தார். அவர் சொன்னாராம், 100 ஆண்டுகளுக்கு பின்பதாக மீண்டும் அதே எழுப்புதலை கர்த்தர் உலகத்தில் கொண்டு வர போகிறார் என்று சொல்லி அவர் சொன்னாராம். பிரியமானவர்களே, இந்த கடைசி காலத்தில் கர்த்தர் அப்படித்தான் அபிஷேகத்தை கொண்டு வர விரும்புகிறார். அந்த அபிஷேகத்தினால என்ன நடந்தது தெரியுமா? பெண்டிகாஸ்ட் சபைகள் உருவானது. அதன் பின்பதாக தான் கோடிக்கணக்கான ஸ்தாபனங்கள் பல தேசங்களில் உலகம் முழுவதிலும் அதிலிருந்து உருவானதான் அசம்பிளிஸ் ஆஃப் காட் என்று சொல்லுகிற ஒரு சர்ச்சும் கூட. ஒருவேளை ஏஜ் சர்ச்னா என்னன்னு தெரியாது உங்களுக்கு, அங்கிருந்து உருவானது தான் அது. 1906 ஆண்டில் தான் அங்கு அதிலிருந்து ஒரு பிரிவு தான் அசம்பிளிஸ் ஆஃப் காட் என்று சொல்லுகிற சர்ச் உருவானது. பிரியமானவர்கள், அப்படித்தான் பெண்டிகாஸ்ட் சபைகள் எல்லாம் இன்றைக்கு உலகம் முழுவதும் ஆவியானவர் நிரப்பி கொண்டிருக்கிறார். பல ஸ்தாபனங்கள் பல இடங்களிலே ஆவியினால் நிரப்பப்பட்டு பெரிய ரிவைவல், பெரிய எழுப்புதல். பிரியமானவர்களே, ஆவியானவர் இறங்கும் பொழுது ஒரு பெரிய எழுப்பதை கர்த்தர் கொண்டு வருவார். அந்த சபையில் பாருங்க, அந்த தேவ பிரசனம் இறங்கும் பொழுது நேரடியாக பார்த்தவங்களாம் அசந்து போனாங்களாம். அங்கே வந்து வெள்ளைக்காரெல்லாம் மனம் திரும்பினான். அப்போது ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது. அந்த கலரை வச்சு தான் அந்த நாட்களில், இப்போ இந்தியா தேசத்தில் எல்லாம் எப்படி ஜாதியெல்லாம் வச்சு அப்படி வேறுபாடுகள் பார்க்குறாங்களோ, அப்படித்தான் அமெரிக்கா தேசத்தில் ரேஸ் அந்த கலரை வைத்து அப்படித்தான் சொல்லுவாங்க. பிளாக் பீப்புள்னு சொல்லுவாங்க, நம்மளெல்லாம் பார்த்தா ப்ரௌன் பீப்புள்னு சொல்லுவாங்க. நம்மளாம் ப்ரௌன் பீப்புள்ஸ். இன்னும் அந்த மாதிரி ஜப்பான்காரெலாம் பார்த்தாக்கா எல்லோ பீப்புள்ஸ் அப்படி சொல்லுவாங்க. அவங்க தான் ஒயிட் பீப்புள்ஸ், அவங்க தான் அப்படி. அந்த மாதிரி நீக்ரோஸ்லாம் பார்த்தாக்கா பிளாக் பீப்புள்ஸ் அப்படி சொல்லுவாங்க. அந்த மாதிரி வேறுபாடுகள். அப்படி வெள்ளைக்காரர்கள் மற்றவர்களோடு கலக்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும் பொழுது இந்த இடத்துக்கு அநேக வெள்ளைக்காரங்க வந்து பார்க்க வந்தார்களாம். அவங்களெல்லாம் மனம் திரும்பினார்கள். அவங்களெல்லாம் கூடி ஆராதிக்க ஆரம்பித்தார்கள். பல சபைகள் உருவானது. ஆவியானவர் இறங்கும் பொழுது அப்படிப்பட்ட அனுபவங்கள் நடக்கும். பாருங்க, அந்த மாதிரி அவங்கள ஆண்டவர் ஆராதித்து கொண்டிருக்கும் பொழுது திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த சபை, நான் சொன்ன ஏற்கனவே குதிரை லாயம், அந்த சபைக்கு மேலே மாடியில் தான் இவங்க ஆராதித்து கொண்டு இருப்பாங்களா. அப்படி ஆராதிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னாக்கா மாடிக்கு மேலே ஒரு பிரசனம் அப்படியே மேலே ஏறுறதையும் பார்ப்பாங்களாம். அது எப்படின்னாக்கா அக்னி எரிகிறதும் இறங்குகிறதுமான ஒரு சூழ்நிலையை ஜனங்க பார்த்து ஃபயர் இன்ஜினுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அழைப்பு கொடுத்து அதை அணைக்க முடியாதா. தேவனுடைய பிரசனம் அப்படி இறங்கினது.
தேவனுடைய பிரசன்னத்தினால கர்த்தர் அப்படி அந்த தேவாலயத்தை நிரப்பினார். இந்த கடைசி காலத்தில் கர்த்தர் அதை செய்ய போகிறார். அந்த அபிஷேகத்தினால் நம்மை நிரப்ப போகிறார். அந்த அசுசா ஸ்ட்ரீட்ல இருந்த அபிஷேகத்தின் வல்லமை நம்மை நிரப்பணும். அந்த கடைசி கால அபிஷேகத்துக்குள்ளாய் வரணும். அந்த நிற வேறுபாடுகள் இப்பவும் இருக்குது. அதிகமாக இருந்தது எல்லாம் ஆண்டவர் மாற்றி போட்டார். முதல் அந்நிய பாஷை பேசுகிற சபைகள் உருவானது. பெண்டிகாச சபைகள் உருவானது. ஒரு சாதாரண இடத்துல, ஒரு பெரிய இடத்துல ஒரு தனி மனிதனை கொண்டு கர்த்தர் பெரிய எழுப்புதலை கொண்டு வந்தார். இன்னைக்கு அந்த எழுப்புதல் உலகம் முழுவதும் பரவி கொண்டிருக்கிறது. உலகம் முழுவதும் சபைகள் உருவாகி கொண்டிருக்கிறது. ஆவியானவர் நடத்தி கொண்டிருக்கிறார். பிரியமானவர்கள், இந்த கடைசி காலத்தில் கர்த்தர் அப்படிப்பட்ட அபிஷேகத்தை கொடுக்க விரும்புகிறார். அப்படிப்பட்ட அபிஷேகத்தினால் கர்த்தர் நம்மை நிரப்ப விரும்புகிறார். சாலமோன் ஜெபிக்கும் பொழுது அந்த மகிமையின் பிரசனம் தான் இறங்கினது. அந்த மகிமையின் ஆவியானவர் தான் இறங்கி வந்தார். அந்த தெய்வீக பிரசனம் தான் இறங்கினது. அப்படி இறங்கின உடனே அந்த இடத்துல யாருமே நிற்க முடியல, ஒருத்தர் பார்க்க முடியல, எல்லாம் சரிந்து விழுந்தார்கள். ஆசாரிகள் ஊழியம் செய்ய முடியல, அப்படியே சரிந்து விழுந்துட்டாங்க, நிற்க முடியல, தேவ பிரசன்னத்தை தாங்க முடியல. கடைசி காலத்தில் கர்த்தர் அப்படிப்பட்ட எழுப்புதலை கொடுக்க விரும்புகிறார். அப்படிப்பட்ட அபிஷேகத்தை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். நீங்கள் வாஞ்சிக்கணும். அசுசா ஸ்ட்ரீட்டில் ஆண்டவரை போட்ட அக்கினி எனக்குள்ள வரணும், எனக்குள்ள வரணும். அந்த தெய்வீக பிரசனம், அந்த எழுப்புதல் எனக்குள்ள வரணும். என்னையும் அப்படி நிரப்புங்க. எனக்குள்ள இந்த அபிஷேகம் வேணும்னு நீங்க வாஞ்சித்தீங்கன்னா இயேசு இந்த கடைசி காலத்தில் கொடுப்பார். ஏதோ 2000 வருஷத்துக்கு 1000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் தான் சொல்லி நினைக்காதீங்க. இப்போ ஆண்டவர் எழுப்புதலுக்குள்ளாய் நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். இந்த எழுப்புதலின் காலத்துக்குள்ளாய் வந்துட்டோம். அந்த எழுப்புதலை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். அதை காட்டிலும் மேலான காரியத்தை கர்த்தர் செய்ய விரும்புகிறார். ஆண்டவரே என்னை நிரப்புன்ற வாஞ்சு இருக்கணும். இருக்க நமக்கு உலகத்தையே யோசிச்சுட்டு இருக்கோம்ல, உலக காரியங்களையே யோசு எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறோம்ல. இதை சம்பாதிக்கலாமா, அதை தேரலாமா, இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, பல யோசனைகள். ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. அவர் நம்ம இயக்குவதற்கு இடம் கொடுங்க. அன்னைக்கு வில்லியம் செய்மூர் என்று சொல்லுகிற ஒரு மனிதனை ஆவியானவர் இயக்கினார். தேசத்தில் எழுப்புதல் வந்தது. பெண்டிகாச சபைகளாக உருவானது. எனக்கு அன்பான அன்பு சகோதரனே சகோதரி, எனக்கு ஆவியானவர் இயக்குவதற்கு என்னையும் அந்த அபிஷேகத்தால் நிரப்புங்க. எனக்கும் அந்த அபிஷேகம் வேணும். என்னையும் அந்த அபிஷேகத்தின் வல்லமையால் நிரப்புங்கன்னு உங்களுக்கு வாஞ்ச இருந்தனாக்கா கர்த்தர் அந்த நாட்களில் போட்ட அக்கினி இன்னும் பற்றி எரிந்து கொண்டே இருக்கிறது. இன்னும் அந்த வல்லமை குறையவில்லை. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். எனக்கு அந்த அபிஷேகம் வேணும். சுகம் வேணும்னு கேட்குறீங்க, ஆசீர்வாதம் வேணும்னு கேட்குறீங்க, விடுதலை வேணும்னு கேட்குறீங்க. ஆவியான இறங்கிட்டா ஒத்து மொத்தமாக எல்லாமே ஒன்றா கிடைக்கும். நீ தனித்தனியாக எதையும் கேட்க தேவையில்ல. எனக்குள்ள அந்த அபிஷேகம் வேணும். அந்த மனிதனை நிரப்புனீங்கள, அந்த சபையை நிரப்புனீங்கள, என் சபையை நிரப்புங்க, என்ன நிரப்புங்க. நீங்க கேட்டீங்கன்னா ஆவியானவர் இன்றைக்கு நம்மை நிரப்புவார். அந்த மகிமையின் பிரசனத்தால் நிரப்புவார். சாலமோன் ஜெபிக்கும் பொழுது இந்த மகிமையின் பிரசனம் இறங்கினது. சரி, அவங்க என்ன ப்ரிப்பரேஷன், அதுக்கு என்ன தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டாங்க? முதல்ல நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னாக்கா 2 நாளாகமம் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். வகுப்புகளின் முறைகளை பாராமல், வகுப்புகளின் முறைமைகளை பாராமல் ஆசாரியர்கள் எல்லாரும் தங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டார்கள். போதும், தங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டார்கள். யாரு? ஆசாரியர்கள். யாரு? ஊழியம் செய்கிறவங்க. விசுவாசிகளை ரெண்டாவது தான். ஊழியம் செய்கிறவங்க நினைப்பாங்க, நான் பரிசுத்தமாக இருக்கிறேன், நாங்கள் ஊழியம் செய்கிறோம், நாங்கள் அப்படி ஆண்டவரோடு அப்படியே ஃபெல்லோஷிப் அப்படியே க்ளோஸாக இருக்குது, நாங்கள் ஆவியானவரோடு கூட நடந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி விசுவாசிகளையோ ஜனங்களையோ ஏமாற்றிட்டு இருக்கலாம். ஆனால் இங்கே என்ன பண்ணுறார் ஆண்டவர்? ஆசாரிகளை
நிற்க வச்சு பரிசுத்தப்படுத்துகிறார். தங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டார்கள். அப்போ ஊழியக்காரனுக்கு பரிசுத்தம் தேவைன்னா விசுவாசிகளுக்கு தேவையா இல்லை? அந்த மகிமை இறங்கணும்னா, இந்த அபிஷேகம் இறங்கணும்னா தேவையா இல்லையா? ஹல்லேலூயா. நான் தான் பரிசுத்தமாக இருக்கிறேனே. உன் பரிசுத்தெல்லாம் கந்த, நீதியெல்லாம் கந்த, அழுக்கா இருக்கு, எல்லாம் ஒன்றுமில்லாமல் இருக்கு, கரை படிந்ததா இருக்குது. அவர் ஒருவரே பரிசுத்தம் உள்ளவர். என்னை பரிசுத்தப்படுத்துங்கன்னு சொல்லி கேட்கும் பொழுது ஆவியானவர் உங்களை அபரிவிதமாய் நிரப்புவார். பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் வேணும். ஜஸ்டிஃபை பண்ணக்கூடாது. நம்மே நாம் நிதானித்து நியாயம் தீர்த்து கொள்ளக்கூடாது. திருவிருந்துக்கு முன்னாடி ஆண்டவர் சொன்னார், நம்மை ஆராய்ந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நிதானித்தறிந்து ஆராய்ந்து பார்க்கணும் சொன்னார். அது வேற விஷயம். ஆனால் இப்போ பாருங்க, என்ன தப்பு நடந்தாலும் சரி, என்ன அடி வாங்கினாலும் சரி, ஆண்டவர்கிட்ட தாங்க செய்யத்தான் கரெக்டு. ஜஸ்டிஃபை பண்ணுறது அவங்க மேலே அந்த அபிஷேகம் இறங்காது. நீ பேசுகிற பாஷை அந்நிய பாஷையும் கிடையாது, அது பிரசன்ஸ் ஆஃப் காடும் கிடையாது. ஏதோ ஒரு பாஷையை நீங்கள் எல்லாம் கற்றுக்கிட்டு பேசுகிற மாதிரி ஏதோ ஒன்று பேசுகிறீங்க. ஆவியானவன் நிரப்பப்படனாக்கா நீ ஜஸ்டிஃபை பண்ணக்கூடாது, நீ தாழ்த்தலும். பரிசுத்தம் வேணும். எல்லாவற்றையும் நான் சரியாக செய்கிறேன், நான் செஞ்சால் கரெக்டாக இருக்கும். எப்படி கரெக்டாக இருக்கும்? நான் வானத்தில் அந்த குச்சிட்ட, எங்கேருந்து குச்சிட்ட? நீ மாம்சமான மனுஷன். உன் தாய் உன்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தால் என்று வேதம் சொல்லுகிறது. பாவியான மனுஷன். எதுலையும் ஜஸ்டிஃபை பண்ணக்கூடாது. எதுலையும் நான் சரியா செய்கிறேன்னு சொல்லிட்டு நீ நிற்கிறன்னா சம்திங் ராங். உன் மேல அந்த அபிஷேகம் இறங்காது. உன்னை கர்த்தர் பயன்படுத்த மாட்டார். அவருடைய வருகையிலும் காணப்பட முடியாது. பிரியமானவர்களை, உங்களுக்கு தெளிவாக சொல்றேன், நம்மை தாழ்த்தாத பட்சத்தில், நம்மை பரிசுத்தத்தை வாஞ்சித்து, ஆண்டவரே ஏதோ ஒரு காரியத்தில் நான் தவறிதான் போயிருப்பேன், நான் செய்த தவறாக தான் இருந்திருக்கும், நான் செய்த காரியங்கள் நிமித்தமாகத்தான் இந்த உபத்திரம், இந்த வேதனைகள், இந்த பிரச்சனைகள், இந்த பாதிப்பு என்று நீங்கள் உணர்ந்து தேவ சமூகத்தில் நீங்கள் ஒப்புரவாகும் பொழுதுதான் அந்த பரிசுத்தத்தை நீங்கள் பெற்று அபிஷேகத்துக்குள்ளாய் நடத்தப்பட முடியும். காம்ப்ரமைஸ் ஆகிறதே கிடையாது. ஆண்டவர்கிட்ட பரிசுத்தத்தை வாஞ்சிக்கிறதே கிடையாது. கேட்டாக்கா நான் தான் கிறிஸ்தவனாச்சே, நான் தான் பைபிள் படிக்கிறேனே, நான் தான் ஜெபம் பண்ணுறேனே, நான் தான் சபைக்கு போகிறேனே, இதெல்லாம் நம்மையே நாம் நியாயம் தீர்த்து கொள்வது, நம்மையே நம்ம ஏமாற்றி கொள்வது, நம்மை நாமே வஞ்சிக்கிறோம், நம்மை நாமே ஏமாற்றி கொள்ளுகிறோம். உங்களை ஆராய்ஞ்சு பாருங்க, எவ்வளவு தவறு செஞ்சிருக்கிறோம், எவ்வளவு காரியங்களை ஆண்டவருடைய வார்த்தைகளை விட்டு விலகி இருக்கிறோம், எவ்வளவு காரியங்களிலே ஆண்டவரை துக்கப்படுத்தி இருக்கிறோம், ஆவியானவரை துக்கப்படுத்தி இருக்கிறோம், ஆவியானவருக்கு விரோதமான காரியங்களை செய்திருக்கிறோம். ஆனால் பாருங்க, நம்மை நாமே ஜஸ்டிஃபை பண்ணிக்கிறது, சரியா இருக்கிறோம், ஐ எம் ரைட், ஐ எம் ஆல் ரைட், சம்திங் ராங். அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த எழுப்பதில் நீங்கள் பங்கு பெற முடியாது. நான் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்கிறேன். இந்த எழுப்பதில் பங்கு பெறுகிறவள் தான் ஆண்டவருடைய ரகசிய வருகையில காணப்பட முடியும். ஹல்லேலூயா. சாதாரணமாக நினைக்காதீங்க. ஒரு நொடி பொழுதில் மறுரூபம் ஆவோனாக்கா த பிரசன்ஸ் ஆஃப் காட், தேவ பிரசனம் தான் நம்மை மறுரூபமாக்கும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, உங்களை நீங்கள் ஆராய்ஞ்சு பாருங்க, பரிசுத்தம் இருக்குதா? எல்லாத்தையும் வாஞ்சிக்கிறோம், எல்லாம் எனக்கு தேவைதான், தேவையில்லைன்னு சொல்லலை, மிதமிஞ்சி யோசிக்கிறோம், தேவைக்கு அதிகமாக யோசிக்கிறோம், தேவைக்கு அதிகமாக அதெல்லாம் வேணும்னு யோசிக்கிறோம். இயேசு சீக்கிரம் வரப்போகிறாரே, இந்த அபிஷேகத்தை பெற்று நான் ஆயத்தமாக இருக்கணுமே, ஜனங்களை ஆயத்தப்படுத்தணுமே, எழுப்பதில் நான் பங்கு பெறணுமே, அவர் வரும்பொழுது நான் மறுரூபமாக்கப்படணுமே. வாட் இஸ் யுவர் ப்ரிப்பரேஷன்? உங்களுடைய ஆயத்தம் என்ன? என்ன ஆயத்தப்படுத்தி இருக்கிறோம்? எழுப்புதலின் காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ ஊழியக்காரங்க பேசிட்டு இருக்காங்கன்னு நினைக்காதீங்க.
இந்த கடைசி காலம் ஒரு எண்ணில் வந்து நிற்கிறோம். இன்னும் மனம் திரும்பல, இன்னும் பரிசுத்தத்தை வாஞ்சிக்கல, இன்னும் ஆண்டவருடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கல சொன்னா, அவர் பரிசுத்தம் உள்ள தேவன், சேரக்கூடாத ஒளியிலே வாசம் செய்கிறவர். அவரை சந்திப்பதற்கு உனக்கு பரிசுத்தம் தேவை. அநேகருடைய வாழ்வில் ஆண்டவர் யாருன்னு தெரியல, கிட்ட நெருங்க முடியாது அவருடைய பரிசுத்தத்தை கிட்ட. அவ்வளவு பரிசுத்தம் உள்ள தேவன். ஏசாயா தீர்க்கதரிசி பார்த்து நரண்டு போனான். சொல்றான், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவு பரிசுத்தம் உள்ள தேவன். நீங்க சந்திக்க எழுப்புதலுக்குள்ளாய் வர நீங்க ஆயத்தமா இருக்கீங்களா? பரிசுத்தம் வேணும்ல. உலக காரியங்களையே யோசிச்சுட்டு உட்கார்ந்துருக்காதீங்க. அது ஒரு பக்கத்தில் இருக்கட்டும், அது நடக்கிறது நடக்கும். இந்த அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க, இந்த பிரசன்ஸை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க, இந்த தெய்வீக பிரசன்னத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க, ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்க, அவரை இயக்க விடுங்க. உங்களுக்கு எல்லாம் வந்து சேரும், எல்லாம் வந்து சேரும், உங்களை தேடி வந்து சேரும். ஹல்லேலூயா. அவங்க தங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டாங்க. சாலமன் ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி தங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டாங்க. ரெண்டாவது காரியம் என்ன நடக்குது பாருங்க, வாசிக்கலாம். அதில் 12ஆம் வசனத்தை. ஆசாப் ஏமான் 2 நாளாகவும் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எதிர்த்தோனுடைய கூட்டத்தாரும் அவருடைய குமாரர் சகோதரருடைய கூட்டத்தாருமாகிய பாடகரான லேவியர் அனைவரும் மெல்லிய புடவைகளை தரித்து. மெல்லிய புடவை, அது என்னங்க மெல்லிய புடவை? ரட்சிப்பின் வஸ்திரம். நீ வெளியில் போட்டுட்டு ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வர்றது கிடையாது. போட்டுக்கோ, வேணாம் சொல்ல. பட் அது எழுப்புதலுக்கு அடையாளம் அல்ல, அது பரலோகத்துக்கு கொண்டு போகாது. மெல்லிய வஸ்திரம் என்பது பரிசுத்த வஸ்திரம், ரட்சிப்பின் வஸ்திரம். மெல்லிய வஸ்திரத்தை போட்டுக்கிட்டாங்க. கைத்தாளங்களையும் என்ன பண்ணாங்களா? கை இருக்குல்ல உங்ககிட்ட, அதை அடிச்சா என்ன வரும்? தாளம் வருமா வராதா? கைத்தாளங்களையும் சுரமண்டலங்களையும் பிடித்து, ட்ரம்பட் சுரமண்டலங்களையும் பிடித்து பலிபீடத்திற்கு கிழக்கே நின்றார்கள். அவர்களோடு கூட பூரிகைகளை ஊதுகிற ட்ரம்பட் ஊதுகிற ஆசாரியர்கள் 120 பேர் நின்றார்கள். 120 பேர் நின்றாங்க. இங்க பாருங்க, இங்க 120 பேர். அப்போஸ்தலர் காலத்தில் 120 பேர் மேல் மாடியிலே கூடியிருந்தார்கள். அங்குதான் அந்த அபிஷேகம் இறங்கினது. The same spirit, அதே ஆவியானவர். ஹல்லேலூயா. 120 பேர் அங்க கூடியிருந்தாங்க. அவங்க என்ன செஞ்சாங்களா? மெல்லிய வஸ்திரத்தை போட்டுக்கிட்டாங்க. ரட்சிப்பின் வஸ்திரம் போட்டிருக்கீங்களா? கலர் கலரா டிசைனா பார்த்து எடுக்கிறோமே. இந்த குவாலிட்டி வேணும், இந்த சில்க் வேணும், அந்த பேண்ட் வேணும், இந்த குவாலிட்டி வேணும், இது லாங் லைஃபுக்கு இருக்கணும், அப்படி இருக்கணும். அந்த கடைக்கு போனாக்கா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும். இந்த டைமில் போனாக்கா சீப்பாக கிடைக்கும். போகிறோமா இல்லையா? தேடி போய் எடுக்கிறோமா இல்லையா? அதெல்லாம் இந்த உலகத்தோடு முடிஞ்சு போகிறது, எல்லாம் அழிஞ்சு போகிறது. மிஞ்சி போனால் 1 வருஷம், அதுக்கப்புறம் தூக்கி யாரை கட்டுருவீங்க, அவ்வளோதான். நீ பார்த்து எடுக்கிற ட்ரெஸ் எல்லாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே தோய்த்தெடுக்கப்பட்டவர்கள், ஆட்டுக்குட்டியானவுடைய இரத்தத்தினாலே தோய்த்தெடுக்கப்பட்ட வஸ்திரம், மெல்லிய வஸ்திரம், ரட்சிப்பின் வஸ்திரம், அது உங்களுக்கு தெரியாமலே நீங்கள் போட்டிருக்கீங்க. உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டதான் அதை பார்க்க முடியும். நமக்கு ஒரு வஸ்திரம் தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது, மெல்லிய வஸ்திரம். ரட்சிப்பின் வஸ்திரத்தை போட்டிருக்கீங்களா? ரட்சிக்கப்பட்டேன், இன்னைக்கோ நாள் ரட்சிக்கப்பட்டேன். இன்னைக்கு கடைசி வரை நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். நிற்கிறீங்களா?
என்னைக்கோ ஒரு நாள் நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன். அது ஏமாத்துற வேலைங்க. ஏமாந்துருவீங்க. இன்னைக்கு எப்படி இருக்கீங்க? உன் மனசாட்சி உங்களுக்கு சொல்லும். நீங்கள் எந்த சபைக்கு வேணால் போகலாம், எங்கே வேணால் நீங்கள் நடக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம். இப்போ எப்படி இருக்கீங்க? உங்கள் ட்ரெஸ்ஸு என்ன கலர் ட்ரெஸ்லாம் நான் கேட்கல. ரட்சிப்பின் வஸ்திரம் போட்டிருக்கீங்களா? மெல்லிய வஸ்திரம் போட்டிருக்கீங்களா? உங்கள் மேலே தான் இருக்கா? அது உங்களை தான் கர்த்தர் நிரப்புவார். உங்களை தான் அந்த அபிஷேகத்தில் கர்த்தர் நிரப்புவார். அந்த அபிஷேகம் தேவை. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை தேவை. எழுப்புதல் தேவை. ஆண்டவர் நம்மை பயன்படுத்தணும். இந்த ட்ரெஸ் நமக்கு தேவை. அது யாரால் கிடைக்கிறது? ஆட்டுக்குட்டியானவர் ரத்தத்தினால தான் கிடைக்கிறது. ஹல்லேலூயா. அதை செலக்ட் பண்ணி போட்டிருக்கீங்களா? அதை போட்டிருக்கீங்களா? உங்களை நீங்களே கேட்டு பாருங்க, என்ன ட்ரெஸ் போட்டிருக்கீங்கன்னு. பிரியமானவர்களே, உன் ஆத்துமாவை மூடுகிற வஸ்திரம் அது. உன் ஆத்துமாவை மூடுகிற வஸ்திரம் அது. போட்டிருக்கீங்களா? உங்களை தான் ஆண்டவர் எழுப்புதலை பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. தேவ பிரசன்னத்துக்கு முன்னாடி போய் நிற்கும் பொழுது ஆத்துமாவில் ட்ரெஸ் இல்லாமல் போய் நிற்க முடியாது. ஆத்துமா அழுக்கு படிஞ்சு போய் நிற்க முடியாது. ஆத்துமாவில் சுகம் இல்லாமல் போய் நிற்க முடியாது. இந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை போட்டுட்டு போய் நிற்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மெல்லிய வஸ்திரம். எப்படி இந்த அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியும்? வேணும்னு கேட்குறோம். எப்போ பெற்றுக்கொள்ள முடியும்? உன் கையை தட்டு. ஹல்லேலூயா. ஆமாம், மனுஷன் ஏதாச்சும் பண்ணிட்டாக்கா, ஒரு ஜோக்கர் எதனா சினிமாவில் பண்ணிட்டானாக்கா ஓணும் விசில் அடித்து கையை தட்டுன்னு தட்டுவாங்க. யாராச்சும் ஒரு அரசியல் கட்சி தலைவர் எதனா சொல்லிட்டாருன்னா அப்படியே விசில் அடித்து டமால் 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 டமால். அதுக்கெல்லாம் கை தட்டுறது கை இருக்குது. ஆண்டவர் ஆராதித்து கை தட்டுவதற்கு நம்முடைய கை எங்கே போச்சுன்னே தெரியல. ஹல்லேலூயா. எழுப்புதல் வேணும்ல, உங்கள் கையை பயன்படுத்துங்க. கையை தட்டி கர்த்தரை ஆராதிங்க. கை தட்டி நல்லா பாட்டு பாடுங்க. ஹல்லேலூயா. ஆமாம், நமக்கு தான் கர்த்தர் அந்த உரிமையை கொடுத்திருக்கிறார். உங்கள் கை தட்டுற தாளத்தை கர்த்தர் விரும்புகிறார். அந்த விருப்பத்தினால தான் அவருடைய பிரசனம் அங்கே இறங்குகிறது. ஹல்லேலூயா. மியூசிக் ரெண்டாவது வாசித்துக்குப்பா, அதெல்லாம் ட்ரம்பட்லாம் வாசி வேணான்னு சொல்லலை. ஆனால் உன் கையை என்ன பண்ணேன்? தட்டு. ஹல்லேலூயா. மூன்றாவது காரியம், அவங்க ஒரு காரியத்தை செஞ்சாங்க. எல்லாரும் ஒருமிக்க பூரிகைகளை ஊதி ஏக சத்தமாய். எப்படியா? ஏக சத்தமாய். பக்கத்திலே கேட்கக்கூடாது சத்தம், சைலண்ட் ஆகணும். எப்படி தேவ பிரசனம் இறங்கும்? எல்லாம் ஒருமிக்க பூரிகைகள் எல்லாம் ஒன்று ஒருமனப்பட்டாங்க. எல்லாம் ஒருமனப்பட்டு கர்த்தரை என்ன பண்ணாங்களாம்? துதித்து ஸ்தோத்தரித்து பாடினார்கள். ஸ்தோத்தரித்து துதித்து பாடினார்கள். அவங்க எல்லாம் ஒருமனப்பட்டாங்க, கர்த்தரை துதித்து பாடினார்கள் ஏக சத்தமா. அப்போதான் அந்த பிரசன்ஸ் வந்து இறங்கினது. நமக்கு வேணும்ல, நமக்கு அந்த பிரசனை வேணும்ல. வாயே தரக துதிங்க துதிங்க துதிங்கனாலும் சத்தம் வெளியில் கேட்காது. ஆனால் பக்கத்து வீட்டுக்காரன் சண்டைக்கு வந்துட்டானாக்கா, எப்பா எப்பா அந்த ரோடே வெளியே வந்து நிற்கும். அப்படி ஒரு சத்தம். கண்டக்டர் ஒரு 20 ரூபாய் கொடுக்கல, 10 ரூபாய் கொடுக்கல சில்லறனாக்கா அவனை ஒன்றுமில்லாத ஆக்கிடு. சத்தம் போட்டு அந்த பஸ்ஸே வீடியோலாம் இப்போ எடுத்துடுறாங்க. டமால் உடனே ஃபோனை எடுத்து அப்படி எடுத்துடுறாங்க. கிறிஸ்தவம் பண்ணுற தப்பு. எனக்கு அன்பானவர்களே, இந்த கடைசி காலத்தில் நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருடைய சமூகத்தில் ஒருமனப்பட்டு ஏக சத்தமாக கர்த்தரை என்ன பண்ண? துதித்து ஸ்தோத்தரித்து